ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பன்னீர் 65 செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பன்னீர் எடுத்துருக்கோங்க. இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்து இது போல் நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நம்ம கலந்துக்கணும். ரொம்ப லைட்டாக சேர்க்கணுங்க, ரொம்ப தண்ணீர் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா சேர்த்தோம் இல்லையா, அப்பயே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்த பிறகு 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோம். தவாவில் ஆயில் சேர்த்துருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது போல் நம்ம ஆயிலில் சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துக்கிட்டோம். இது ஒரு பக்கம் செவந்து வந்த பிறகு திருப்பி விடணும்.
எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கணுங்க. ரொம்பவும் வேக விடக்கூடாது, லைட்டாக வேக விட்டால் போதுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.